இது போன்ற இன்னும் பற்பல விஷயங்களில் அவனுடைய உள்ளம் பற்றி கொண்டு பல விஷயங்களில் பல குறைபாடுகளை புறமனதின் வாயிலாக செலுத்தி கொண்டே போகிறார். ஞானியர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலங்களில் பக்குவப்படாமல் ஆச்சாரம் அனுஷ்டானங்களுக்கு கட்டுப்பட்டு பரந்த மனப்பான்மையை பெறாமல் வீழ்ச்சி அடைந்தவர்களும் உண்டு. அதில் வெற்றியடைந்த ஒரு பெரிய மகான் ஆதிசங்கரர் அவர்கள். ஆதிசங்கரருடைய ஆரம்பத்தில் அவர் ஞான பக்குவத்தை ஆத்ம சித்துக்களை அடைவதற்கு முன்னால் ஒரு சில காட்சிகள் அவர்களுக்கு ஈசன் அவர்கள் காட்சி கொடுத்து அவர் மனதை பக்குவப்படுத்தினார். ஏனென்றால் ஒரு நாள் நதியில் மூழ்கி அங்கமெல்லாம் இறை அலங்காரத்தை தீட்டி அருமையான வஸ்திரத்தை மேனியில் சாட்டி